பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கும் நம்ம வாசிக்க வேண்டிய வசனம் நியாயாதிபதிகள் 4வது அதிகாரம் 6-7. நீ நப்தலி புத்திரரிலும் செபுலோன் புத்திரரிலும் 10,000 பேரை கூட்டிக் கொண்டு தாபோர் மலைக்கு போகக்கடவாய் என்றும், நான் யாபீனின் சேனாபதியாகிய சிசராவையும் அவன் ரதங்களையும் அவன் சேனைகளையும் கீசோன் பள்ளத்தாக்கிலே உன்னிடத்திற்கு வர இழுத்து அவனை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்றும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிடவில்லையா என்றாள். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அன்னைக்கு பழைய ஏற்பாட்டு காலத்தில் தீர்க்கதரிசிகள் மூலமாக ஆண்டவர் என்ன பண்ண போகிறாங்க, எப்படியெல்லாம் யுத்தத்துக்கு இஸ்ரேல் ஜனங்களை கூட்டிகிட்டு போக போகிறாங்க, எப்படியெல்லாம் அவங்க ஜெயிப்பாங்க, யாரெல்லாம் அவங்க ஆண்டு கொள்ளுவாங்க, எல்லா டீட்டெயில்ஸையும் லைன் பை லைன் அவங்க தீர்க்கதரிசி மூலமாக பேசினாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே ஆண்டவர் இன்றைக்கும் நம்ம கூட இருந்து நமக்கு என்ன செய்ய போகிறாங்க, யார் யாரெல்லாம் நம்ம கையில் ஒப்பு கொடுக்க போகிறாங்க, நம்ம எப்படி ஜெயம் பெற போகிறோம் அப்படின்னு இன்றைக்கும் பேசுகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ்.